ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தோழி. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது, நீங்கள் நார்மலாக ஒரு சோஷியல் மீடியாவில் லாகின் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஃபீல்டு கேட்கும், ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்டு. ஃபஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காகனா, நம்மளோட ஃபைலை வேறு யாரும் அக்சஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டான பர்சன் தான் லாகின் பண்ணுறோமா அப்படின்ற வெரிஃபிகேஷனுக்காக மட்டுமே தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறோம். ஸோ இதே மாதிரி தாங்க நீங்கள் எக்ஸலில் நிறையா ஃபைல்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்க்கு நிறைய பேர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதை விட ரொம்ப பேர் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபைலில் தான் இருக்கும். ஸோ எக்ஸல் ஃபைல் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லிங்க, மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் யார் வேணாலும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முக்கியமான டேட்டாஸ் வச்சுருக்கலாம். ஸோ அந்த டேட்டா வேறு யாராச்சும் அக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி போட்டு அந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா நம்ம எப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மளோட எக்ஸல் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி செட் பண்ணலன்றது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை விண்டோஸ் 8 யூஸ் பண்ணாலும் சரி தான், நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே அப்ளிகபிள் தான். Alt F11 ஷார்ட்கட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவையானது இன்சர்ட் ஆப்ஷன். அதில் போய்ட்டு யூசர் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு நான் டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு தேவையானது 2 ஃபீல்டு தான். ஒன்று யூசர் நேமு, இன்னொன்று பாஸ்வேர்டு. நம்ம எப்படி ஃபேஸ்புக் லாகின், இமெயில் லாகின்க்கு எப்படி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 2 லேபிள். ஸோ அதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். ஒரே வித் ஈக்குவலாக இருக்க மாதிரி, ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இல்லாமல் ஈக்குவலாக வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மட்ன்ற ஆப்ஷனில் அலைனில் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக ரைட் அலைன்மெண்ட்டானு வச்சுக்கலாம். வித் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னா அதே ஃபார்மெட்டில் போய்ட்டு மேக் சேம் சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட்டு டிசைனிங்காக தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ, இந்த லேபிள் 1 லேபிள் 2 இருக்குது இல்லையா, ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணோன்னா அங்கே ரீநேம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் F4 கிளிக் பண்ணாலும் ஓகே தான், இல்லாட்டினா வியூவில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். ஸோ கேப்ஷனில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 பட்டன் எப்படி நம்ம சைன்இன் சைன் அப் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே 2 லாகின். இது நான் ஒரு ஃப்ரேம்குள்ளே வச்சுருக்கேன். இது நோ நீடு தான் வைக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. நான் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பேக் கலர்னால் பேக்ரவுண்ட் கலர், 4 கலர் டெக்ஸ்ட் கலரோட சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஃபாண்ட் வேணால் நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 கமாண்ட் பட்டன் எடுத்து வைக்கலாம். ஸோ நான் 2 கமாண்ட் பட்டனை யூஸ் பண்ணுறேன். ஒன்று லாகின், இன்னொன்று கேன்சல். எப்படி நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு சேஞ்ச் பண்ணிங்களோ அதே மாதிரியே தான் இங்கேயும் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். கேப்ஷனில் நீங்கள் அந்த டூல்ஸை கிளிக் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆப்ஷனும் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ரொம்ப ரொம்ப ஈஸி. விபி தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு விபி தெரியல அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தாங்க. இருக்கிறதுல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா லாகின் கொடுக்குறோம் இல்லையா அந்த சோஷியல் மீடியாவில், அதே மாதிரி தான். அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன மாதிரியான டாஸ்க் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இங்கே போய் கோடிங்காக நம்ம எழுதணும். இப்போ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த யூசர் நேம்க்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் பாஸ்வேர்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் அங்கே போயிட்டு அட்மின்
அட்மின் வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் கோடிங் தான். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம வேணாலும் வச்சுக்கலாம். நான் அட்மின் வச்சுருக்கேன். ஸோ இதே கோடிங்கை இன்னொரு விதமாகவும் எழுதலாம். இது ரொம்ப சிம்பிள் கோடிங். கொஞ்சம் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்னொரு கோடிங் எழுதி காட்டுறேன். அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு ரைட்டாக இருந்துச்சுன்னா என்னோட அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகணும், இல்லாட்டினா ஓப்பன் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தானே கோடிங் தான் இது. ஸோ மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே இப்போ எப்படி நம்மளுக்கு யூசர் நேம் தப்பாக கொடுத்தோம்னா இன்வாலிட் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா மெசேஜ் பாக்ஸ், அந்த எம்எஸ்ஜின்றது மெசேஜ். ஸோ அந்த டபுள் கோட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளோட விஷயம் தான். நம்மளுக்கு எப்படி டிஸ்பிளேன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கோடிங். நான் இன்னொரு கோடிங் காட்டுறேன். இந்த கோடிங் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இதுலேயே வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் போய்ட்டு திஸ் ஒர்க் புக்குன்ற கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண இல்லையா, ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அதில் எனேபிள் திஸ் கண்டென்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண லாகின் ஃபார்ம் வரும். ஸோ அங்கே அட்மின் நம்ம என்ன கொடுத்தோமோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க. இது ஆக்சுவலாக எப்படின்னா சில ஃபைல்ஸ் ஓப்பன் போது எந்த எடிட்டிங்கும் பண்ண முடியாது. எனேபிள் திஸ் கண்டென்ட்ன்ற ஆப்ஷன் வரும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன்னா கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணவே முடியும், இல்லாட்டினா எடிட் பண்ண முடியாது. ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்றது நான் டைப் பண்ணது அப்படியே தெரிஞ்சிச்சு. ஸோ நார்மலாக பாஸ்வேர்டுன்றது ஹைட் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா நீங்கள் எப்பயும் போல் போய்க்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு பாஸ்வேர்டு கேரக்டர் இருக்கும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.